ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி அரைக்கீரை பருப்பு கடையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: அரைக்கீரை ஒரு கட்டு, பருப்பு 100 கிராம், சின்ன வெங்காயம் 25 கிராம், பச்சை மிளகாய் காரத்திற்கேற்ப, தக்காளி 2, சிறிது கறிவேப்பிலை, சிறிது மல்லி இலை, தேவையான அளவு எண்ணெய், விளக்கெண்ணெய் சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், வரமல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அரைக்கீரை பருப்பு கடையல் செய்கிறதுக்கு மண்பானை எடுத்திருக்கேன், பருப்பு கழுகி எடுத்திருக்கேன். இந்த மண்பானையில் போட்டுக்கலாம். தண்ணி பருப்பு வேகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். அரைக்கீரை பருப்பு கடையல் மண்பானையில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மண்பானையில் செஞ்சு பாருங்கள். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் சிறிதளவு, தக்காளி 2 போட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். மண்பானையில் வைக்கிறதுனால ஒரு 15 மினிட்ஸு வேகட்டும். minutes later. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைக்கீரை இலையை கழுகி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கீரை கிள்ளும்போது அதோட தண்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்டில் சாம்பார் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு அடுத்து வர்ற வீடியோவில் போடுறேன். இப்போது இது ஒரு 5 மினிட்ஸு வேகட்டும். Five minutes later. அரைக்கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது இறக்கி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் சூடானதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வரமல்லி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். A few moments later. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கருவேப்பிலை, மல்லியை இதோட இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போது தாளித்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை அரைக்கீரை பருப்போடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போது அரைக்கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து வர அப்டேட்ஸை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்விட்டரையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.